வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, டெய்லி வந்து வளர்ந்து வரும் ரெட் ஹில்ஸினுடைய பிரமாதமான பகுதியில் ஒரு பகுதி வந்து கும்மனூர். அந்த கும்மனூரில் இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்ரீராம் நகர் இந்த லேஅவுட் போட்டிருக்கிற இடத்துல இருக்கோம். இது பற்றியான அனைத்து விஷயங்களையும் உங்ககிட்ட வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோ உள்ள போகலாம். இந்த சைட்டுக்கு வர்றதுக்கான ஈஸி ஆக்சஸ் வந்து சொல்கிறேன். இந்த ரெட் ஹில்ஸ் பகுதியில் வந்து ஜிஎன்டி ரோடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சோத்துப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ரோடு ஒன்று போகும். அது வந்து கடைத்தெருவுக்கு அதிகமாக உள்ள ஒரு ஜங்ஷனான ரோடு. அந்த ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து கும்மனூர் அப்படின்ற ஒரு பஸ் நிலையம் இருக்குது. அந்த பஸ் நிலையத்திலேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம உள்ளே வந்துடலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அவுட்டோர் ரிங் ரோடு ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. அதுவும் வந்து ஜிஎன்டி ரோடு தான், 500 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. இந்த இடத்துல இருந்தும் நம்ம வாக்கபிளில் வந்து இந்த சைட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ 2 ஆக்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பஸ்ஸு போக்குவரத்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஊபர், ஓலா, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இந்த போக்குவரத்து எல்லாமே இந்த சைட்டுக்கு வந்து ஈஸியாக வர்றதுக்கான வழிகள். இந்த சைட்டை பற்றியான உள்கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து ஒரு 30 அடிக்கு பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. அண்ட் 24 அடி ரோடும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரெசிடென்சியல் ஏரியா உள்ளே இருக்கிறதுனால வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 30 அடியிலேயே சுவையான தண்ணீர் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 56 பிளாட் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு 800 சதுரடியில் இருந்து 1300 சதுரடி வரைக்கும் வந்து அஃபோர்டபுள் சைஸில் இருக்குது. ஆல் டைரக்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் பேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 பிளேஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேஸ்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெடி டு ஆக்குபைடு, ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக இந்த இடத்த வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம சைட்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து வசதிகள் வந்து எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்பேடுலேருந்து இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு வெறும் 20 கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிராட்வே, மூலக்கடை அதுலேருந்தும் நம்ம வந்து இந்த சைட்டுக்கு வர்றதுக்கான போக்குவரத்துகள் இருக்குது. அண்டு மாதாவரம் பெரிய வளர்ச்சி அடைந்த நகரமாக மாறின்னு இருக்கு. அந்த திசையிலிருந்தும் நம்ம இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆவடியிலிருந்தும் நம்ம இந்த சைட்டுக்கு வந்து போக்குவரத்து வசதிகள் இருக்குது. ஸோ 4 பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்து போக்குவரத்து இருக்குது. மிக பிரம்மாண்டமாக உருவாக போகிற இந்த ரெட் ஹில்ஸ் பகுதியில் கும்மனூருன்ற இடத்துல ஸ்ரீராம் நகர் என்ற இந்த சைட்டில் அப்ரூவ்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎம்டி அப்ரூவ்டு அந்த ரேரா அப்ரூவ்டு. இங்கே வந்து பல மனைகள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. இந்த இடத்துல நான் ஏன் லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கலாம். இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இடங்கள் கிடைப்பதே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த ரெட் ஹில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 5 விஷயங்கள் தேவைப்படுது. என்னென்ன? போக்குவரத்து அத்தியாவசியமாக தேவைப்படுது, உங்களுக்கு மருத்துவம் வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது, கல்வி வந்து தேவைப்படுது, வேலை வாய்ப்பு தேவைப்படுது, எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கான பொழுதுபோக்கு, மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பொழுதுபோக்கு தேவைப்படுது. இந்த 5 விஷயமும் இந்த சைட்டை சுற்றிலும் வந்து குவிஞ்சு கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமாதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேட்டுங்க. டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கீங்க, அண்டு கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அண்டு சங்கர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஜிஎன்டி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேலா ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்து வியாபார ஸ்தலங்கள், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ரேவதி, புகழ்பெற்ற ரேவதி ஸ்டோர் வந்து இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஆர்டி தங்க மாளிகை, கல்யாண் ஜுவல்லரி, உங்களுக்கு வந்து அஞ்சப்பர் ஹோட்டல்ஸு, கேஎஃப்சி இது மாதிரியான பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய கடை தெருகள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ரெட் ஹில்ஸுடைய மெயின் ஜங்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு டி நகர்னு சொல்லலாம். டி நகரில் இப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து செயல்படுதோ
பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டி நகர் மாதிரியே ஒரு பெரிய பெரிய வியாபார வளாகங்கள் வந்து இங்கே இருக்கு. மக்களை இந்த ரெட் ஹில்ஸ் வந்து நீங்க இப்ப பார்க்குற ரெட் ஹில்ஸ் இன்னொரு ஒரு 3-5 வருடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெட் ஹில்ஸ் வந்து மிகப்பெரிய சிட்டியா வந்து பாவிக்க போகுது. அதற்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஒண்ணா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரெட்டேரி அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நீர்நிலையை வந்து பாதுகாத்து சுற்றுப்பகுதிகள் அனைத்திலையும் வந்து வாட்டர் சர்வீஸ் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவெடுத்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 430.12 கோடிகள் வந்து அது செலவிடுறதுக்கான திட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வந்து உங்களுக்கு செயல்பட சென்னை நகரம் முழுவதுமே வந்து உங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரமாதமான வேலை வாய்ப்பு வந்து இங்கே வந்து அமைய இருக்குது. உங்களுக்கு ஒரு 150 ஏக்கரால ஐடி செஸ் வந்து இங்கே வந்து உருவாகுது. மாதாவரத்தில் 600 கோடி மதிப்புல வந்து இந்த திட்டம் வந்து உருவாயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் OMR இப்ப எப்படி பெரிய ஐடி விங்கா வந்து செயல்படுதோ அதே மாதிரி இங்க உருவாகிற அந்த ஐடி செஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சியை கொடுக்க போகுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பக்கத்திலேயே வந்து MVR ஐகானிக் மால் வந்து உருவாகுது. இந்த மால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மார்க்கெட்டு அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கான தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து உருவாகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூனுடைய மாலை விட பெரிய லெவலுக்கு வந்து இங்க உருவாகிறதுனால இங்க வந்து உங்களுக்கு வந்து மக்கள் புழக்கம் வந்து அதிகமாகவே இருக்க போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஹில்ஸ்ல வந்து உங்களுக்கு பஸ் பணிமனை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பெரிய லெவல்ல இந்த பணிமனை உருவாகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு போக்குவரத்து இன்னும் ஈஸியாக மாறுறதுக்கான விஷயம் வந்து நடக்க இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகளிர் பாதுகாப்பை வந்து கருதி ஏற்கனவே உங்களுக்கு டி நகர், அம்பத்தூர் போன்ற இடங்களில் வந்து உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெரிய லெவலில் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து ரெட் ஹில்ஸ் பகுதியில் வருது. M4 உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே வந்து வர இருக்கு. ஸோ இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற மகளிருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்க இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்தான் பெரிய ஹைலைட்டு. ஏன்னா ரெட் ஹில்ஸை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரயில்வே போக்குவரத்து இல்லை. அதற்கு மாற்றாக இப்போ மாதாவரத்தில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் மெட்ரோ சிட்டி வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப் டு ரெட் ஹில்ஸ் வரையுமே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வருது. இது வந்து 2028ஆம் வருடம் வந்து பூர்த்தி அடைஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இந்த மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓவரால் சென்னை முழுக்கவே வந்து நீங்கள் வந்து வலம் வந்துடலாம். முக்கியமான பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சென்று வரலாம். இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து விம்கோ நகர் இந்த பக்கம் திருவொற்றியூர் பக்கம் போயிடலாம். ரெண்டாவது சென்ட்ரல் ஸ்டேஷனு, தலைமைச் செயலகம், எக்மூர் ஸ்டேஷனு அண்டு தாம்பரம், வண்டலூர் பக்கமாக வந்து நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையும் போயிடலாம். உங்களுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கான வசதிகள் இருக்குது. அண்டு பூந்தமல்லி வரையும் இந்த மெட்ரோ வந்து நல்ல விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. கனெக்டிவிட்டி வந்து சென்னை முழுக்க வந்து கனெக்டிவிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு 10 வழி சாலை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. குறுகிய காலத்தில் அதுவும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் GNT அண்ட் GST ரோடு கனெக்டிவிட்டி, திருவள்ளூர் பெங்களூர் ரோடு கனெக்டிவிட்டி வந்து வரப்போகுது. இப்போ நான் கொடுத்த தகவல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ரெட் ஹில்ஸ் வந்து எவ்வளோ பெரிய மாநகரமாக உருவாக போகுது, இங்கே முதலீடு பண்ணுற ஒவ்வொரு காசும் வந்து எந்த அளவுக்கு பெரிய லெவலில் மாறப்போகுது அப்படின்றதுக்கு இந்த எதிர்கால திட்டங்கள் வந்து ஒரு உதாரணம். இவ்வளோ விஷயங்களும் நான் சொன்ன பிறகு இந்த மணியோட ரேட்டு என்னன்னு பார்க்கணும் இல்லையா? வெறும் 2700 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2700 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேங்க் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப் டு நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் உங்களுக்கு 90% பேங்க் வந்து லோனும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் வசதியும் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 20 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த CMD லிமிட்டில் ஒரு மனையை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். எதிர்காலத்தில் பெரிய லெவலில் உருவாக போகிற இந்த ரெட் ஹில்ஸ் மாநகரத்தில் ஒரு மனையை வாங்கி நீங்களும் உங்கள் கனவு மனையை நிஜமாக்கி கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் வந்து மேலும் வந்து தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களை இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்ச இந்த ஸ்ரீராம் நகரனுடைய சைட்டை பற்றியான அனைத்து விஷயங்களையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த குஷிபிசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல சைட்டு, நல்ல பதிவு, நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.